சாமி, இந்த கர்மா அதற்கு விளக்கம் தாருங்க. கர்மா அப்படின்றது என்ன அப்படின்னா செயல் அல்ல, செயலின் பின்னால் உள்ள நோக்கம் தான் கர்மா. இந்த கர்மாங்கிறது பாவ புண்ணியத்தை பேஸ் பண்ணி தான் வருதா சார்? நிறைய பேர் எங்க ஏமாந்து போறாங்க வாழ்க்கையில அப்படின்னா, உயிர் சக்தின்னு ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்றீங்க. உயிர் சக்தினா என்னங்கிறத நம்ம ஓரளவுக்கு எளிமையா சொல்லிருங்க சார். உங்களுடைய ஸ்பெர்ம் தான் உங்களோட உயிர் சக்தி. ஒருவருடைய உயிர் சக்தி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அந்த அளவுக்கு ஹை லெவல். பாவம் செய்யறேன், சந்தோஷமா இருக்கேன், நான் இவ்வளவு கோயிலுக்கு போறேன், தர்மம் பண்றேன், எல்லாம் பண்றேன், நான் கஷ்டப்படுறேன், அது காரணம் என்ன? இல்ல, முதல்ல இந்த கேள்வியே தப்பு. கோடீஸ்வரர்கள் ஒரு காலகட்டத்துக்கு மேல தங்களது தவறுகளை மறைப்பதற்காகவே எவ்வளவோ செலவழிச்சு எத்தனையோ ஜாதகம் பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம். ஆனா கல்யாணத்துல 1000 பிரச்சனை வருது. ஏன் அந்த பிரச்சனை வருது? நல்லா பேசி 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 உன்னை நான் அப்படி பாத்துக்கிறேன் இப்படி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மனம் ஃபுல்லா கஷ்டத்தை வச்சுட்டு ஒரு விஷமத்தன்மையை வச்சுட்டு நான் பேசுறேன் அப்படின்னா அது பெட்டர். அது யாருக்கு தெரியுதோ இல்லை, இறைவனுக்கு தெரியும். நிச்சயமா இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க சாமி. இறைவன்கிட்ட நான் எப்படி வேண்டது? இறைவன் கிட்ட வேண்டவே கூடாது. இதுதான் பியூட்டி. தாயினுடைய மார்பில் 10 மாதத்துக்கு முன்னாடியே பால் ஊறணும்னு படைக்க தெரியும் அந்த கடவுளுக்கு தெரியாதா? உங்களுக்கு அடுத்து என்ன கொடுக்குறது? சுகமே சொல்லையா. குருவே சரணம். வணக்கம். வணக்கம் சாமி. ரொம்ப நாள் நம்ம இன்டர்வியூ பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் வடபழனி முருகன் அருளால் இன்னைக்கு கிடைச்சிச்சு நேரம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நானும் உங்களுக்கு நன்றி சொல்றேன். இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை உங்க பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் முன்னாடி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கடமைப்பட்டிருக்கு. நிச்சயமா உறவுகள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, எப்போ மகாவிஷ்ணு ஐயாவை இன்டர்வியூ பண்ண போறீங்க, எப்போ மகாவிஷ்ணு ஐயாவை இன்டர்வியூ பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்க சேனல்ல திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் கேள்வி, என்னங்க திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு இருந்தாங்க. நிறைய நியூஸ் சேனல்லேயே அது வைரலா போச்சு. அப்புறம் நான் நினைச்சேன், என்னடா சேனலை க்ளோஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறப்போ டக்குன்னு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் .in அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதில் உங்கள் வீடியோ வர ரொம்ப சந்தோஷப்பட்டேன். முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள் சாமி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. யார் வேணாலும், ஏன்னா முன்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க வீடியோஸ் பார்க்க முடியல. இப்போதைக்கு பெய்டு வீடியோஸ் மட்டும் தான் இருக்கு. ஃபியூச்சர்ல அதுலயுமே ஃப்ரீ வீடியோஸ் பிளான். நிச்சயமா நீங்க உறவுகளுக்கு முதலே சொல்லியிருந்தீங்க. என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நான் என்ன சொல்ல வந்தனோ அந்த கருத்துக்கள் ஃபுல்லா நம்ம வீடியோஸ்ல இருக்கு, நீங்க பாத்துக்கங்க. சீக்கிரத்துல சேனல் டெலிட் பண்ணா கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லி. ஆமா, பல டைம் சொல்லியிருக்கேன். ஆமா, உறவுகள் வச்சிருப்பாங்க, டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இருந்தாலும் இப்ப பரம்பொருள் ஃபவுண்டேஷன் .inல நிறைய வீடியோஸ், நல்ல வீடியோஸ் நிறைய போடுறீங்க சாமி. ரொம்ப நன்றி உங்களுடைய அன்பிற்கு. நிச்சயமா சாமி. சாமி, இந்த கர்மா அதற்கு விளக்கம் தாருங்கள். ஏன்னா கர்மாவை பத்தி நிறைய பேசியிருக்கீங்க. இங்க பொதுமக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கர்மானாலதான் நம்ம அவஸ்தைப்படுறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கர்மாவை பற்றி ஒரு விளக்கம். நான் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். ஏன்னா இப்போ நீங்க ஒரே கேள்விக்கு நான் ரொம்ப நேரம் பதில் சொல்றதை விட உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்குறேன். நீங்க அடுத்தடுத்த கேள்விகள் உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ஏதுவா. நிச்சயமா. கர்மா அப்படின்றது என்ன அப்படின்னா செயல் அல்ல, செயலின் பின்னால் உள்ள நோக்கம் தான் கர்மா. ஆர்மி ஆபீசர் துப்பாக்கியில சொல்றாரு, ஒரு தீவிரவாதியும் துப்பாக்கியில சொல்றாங்க. 2 பேருக்கு கீழேயும் தண்டனை வேற வேற மாதிரி, ஆமா, மேலேயும் தண்டனை வேற வேற மாதிரி. ஆர்மி ஆபீசரை புகழ்வாங்க, தீவிரவாதியை கொன்றுவாங்க, இல்லாட்டினா ஜெயில போட்டுருவாங்க. சோ என்னன்னா நோக்கம் தான், எந்த நோக்கத்துக்காக நீ செய்யற. அப்போ செயல் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அது எந்த நோக்கத்தை வைத்து நம்ம அந்த செயலை செய்யறோமோ அதை பொறுத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்மா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. நிறைய பேர் எங்க ஏமாந்து போறாங்க வாழ்க்கையில அப்படின்னா, முக்காவாசி மனிதர்கள் பெஸ்டா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அதை காப்பி அடிக்கிற வேலையை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. சுயமா சிந்திக்கக்கூடிய தன்மை இன்னைக்கு மனிதர்கள் யாருக்குமே கிடையாது. சோ அவங்க என்ன பண்றாங்க, மற்றவர்கள் உயர்ந்தவங்க வளர்ந்தவங்களை பார்க்கும்போது வெளியில அவங்க பண்றது மட்டும்தான் தெரியுது. உள்ளுக்குள்ள பெர்ஃபெக்டா இன்சைட் கரெக்டா கிறிஸ்டல் கிளியரா இருந்தாதான் வெளியில பிரம்மாண்டமா கரெக்டா பக்காவா நிக்கும்ன்றது தெரியும். அப்ப வெளியே மட்டும் பார்த்து அந்த மாதிரி வரணும்னு நினைச்சு காப்பி அடிச்சு ஏமாந்துடுறாங்க. வெளியே வரணும்னா முதல்ல உள்ள நல்லா இருக்கணும், அப்பதான் வெளியே நல்லா வரும். நிச்சயமா இந்த கர்மாங்கிறது பாவ புண்ணியத்தை பேஸ் பண்ணி தான் வருதா சாமி? கர்மம்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் ஒரு செயல் செய்யறேன், அந்த செயலினுடைய விளைவு ஒரு உயிரை பாதிப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு பேட் கர்மா. நான் செய்யக்கூடிய செயல் ஒரு உயிருக்கு நன்மை ஏற்படுச்சுன்னா அதுக்கு பேர் குட் கர்மா. இப்ப நான் ஒரு உயிருக்கு நன்மை நினைச்சதா ஒரு நன்மையை செய்யறேன், ஆனா அந்த உயிருக்கு அது தீமையா நடந்துருது. அது பாக்குறவங்களுக்கு தீமையா தெரியும், இறைவன் கணக்குல கரெக்டா இருக்கும், அதுவும் குட் கர்மா தான், தவறு. ஏன்னா என்னோட நோக்கம் சரியாக இருக்கும். நான் இதுவே பாத்தீங்கன்னா, நான் நல்லா பேசி 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 உன்னை நான் அப்படி பாத்துக்கிறேன் இப்படி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மனம் ஃபுல்லா கஷ்டத்தை வச்சுட்டு ஒரு விஷமத்தன்மையை வச்சுட்டு நான் பேசுறேன் அப்படின்னா அது பேட் கர்மா. அது யாருக்கு தெரியுதோ இல்லை, இறைவனுக்கு தெரியும். நிச்சயமா வாய்களை ஒருபோதும் பிரபஞ்சம் கேட்பதே இல்லை.
உங்க மனசு என்ன சொல்லுது அதை மட்டும் தான் கேட்கும். புரியுது புரியுது புரியுது. ஏன்னா வாய் இஷ்டத்துக்கு போய் பேசும். இப்போ நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரை கூப்பிட்டு நான் யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல அவரை கூப்பிட்டு நீங்க கேட்க கூடாது நான் யாருன்னு, நீங்க உங்களை தான் கேட்கணும். போலீஸ் ஆபீசர்ஸோட டேர்ம்ல வந்து அது வேற ஒண்ணு இருக்கு. உங்களை முதல்ல மனிதர்களாகவே வந்து உங்களை வந்து பார்க்க மாட்டாங்க. எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் என்ன போதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எல்லாருமே தன்னை நல்லவன் தான் சொல்லிப்பாங்க. கிரிமினல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப இஷ்டத்துக்கு என்னென்னத்தையோ பேசிட்டு நான் இதுன்னு இவனுக்கு ஒரு பேர் வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா அது என்ன பண்ணிட்டு, அந்த ஸ்பீஷீஸ் என்ன பண்ணிட்டு இருக்குன்றது இன்னொருத்தங்க அனலைஸ் பண்ணா மட்டும்தான் தெரியும். அதனாலதான் ஹையர் லெவல் இன்டெலிஜென்ஸ் பீப்புள், உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க வார்த்தைகளை ஒருபோதும் கேட்கவே மாட்டார்கள். ஏன்னா வார்த்தைகள் பொய் தான் சொல்லும். தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகும். இது ஒவ்வொருத்தருக்கும் இப்படிதான் நடக்கும். வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் தான் ஒருத்தர் நல்லவன், வாய்ப்பு கிடைச்சிட்டா கேட்டவன் தான். அப்ப நான் என்ன மீன் பண்ண வரேன் அப்படின்னா, சோ இந்த உள்தன்மை வெளித்தன்மை என்னன்றத முதல்ல வந்து அடிப்படையாக வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். உள்ள கிளியர் ஆச்சுன்னா தான் வெளியே கிளியர் ஆகும். உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய நெருடல்கள் இருக்கு, ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நீங்க செய்யற செயல்ல ஒரு நேர்த்தி இருக்காது, ஒரு பினிஷிங் கிடைக்காது. அப்படியே அதுல இருந்து ஏதாவது உங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சா கூட ரொம்ப நாளைக்குள்ள அது நிலைச்சு நிக்காது. காரணம் என்னன்னா, இங்க உள்ளுக்குள்ள ஒரு டாட்டு கூட இல்லாம நீங்க வச்சு அடைச்சாதான், பூசினாதான் அதுல அந்த ஃபவுண்டேஷன்ல நீங்க நிறைய பில்டிங்ஸ் கட்ட முடியும். உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே எவ்வளவு பிளாக்கேஜஸ் இருக்கு, உள்ளுக்குள்ளேயே எவ்வளவு லீக்கேஜஸ் இருக்கு அப்படின்னா, அதை வைத்து இந்த உலகத்துல நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய எதையுமே நிலைத்து நிற்காது. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே அட் தி எண்ட் மாயை தான். ஒரு பில்டிங் கட்டுறதுல இருந்து, ஒரு குழந்தை பிறக்கிறதுல இருந்து, ஒரு தாயும் ஒரு தந்தையும் உறவு கொள்றதுல இருந்து, ஊர் சுத்துறதுல இருந்து, சாப்பிடுறதுல இருந்து எல்லாம் மாயை தான். பட் நான் என்ன சொல்றேன், அந்த மாயையவே நிம்மதியா அனுபவிக்க முடியாதுங்கிற. ஆமா ஆமா, அதான் உண்மை. இப்ப நானும் மாயையில உட்கார்ந்தானே பேசிட்டு இருக்கேன். இப்ப கேமரான்றது மாயை தான். கர்ம சித்தின்னு சொல்றாரு வள்ளலாறு. ஒரு செயல் செய்து அந்த செயல் முழுமை பெறும்போது அது வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்குது, அதை நம்ம அனுபவிக்க முடியுது. இதனால இது பேர் கர்ம சித்தி. இப்ப இந்த கேமராவை ஒருத்தர் கிரியேட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்து இங்க இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் வச்சுதான் கேமரான்ற ஒண்ணு கிரியேட் பண்ணி இருக்கிறாரு. இந்த கர்மமான செயல் சித்தி முழுமை பெற்று விட்டதுனால இப்ப கேமராவை வந்து கிடைச்சிச்சு. இப்ப கடவுள் இப்படிதான் சதறி இருக்கிறாரு. சதறி இருக்கக்கூடிய கடவுளை உங்களுக்கு அறிவை கொண்டு, அந்த அறிவு வேணும். இது நார்மல் அறிவு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இன்டெலிஜென்ஸ் இருந்ததுனாதான் அந்த எனர்ஜி, அந்த உயிர் சக்தி வேலை செய்ய வேண்டும். இல்லை அந்த உயிர் சக்தி அதிகமாக இருந்ததுனாதான் இந்த கேமராவை அசம்பிள் பண்ணணும், இப்படி பண்ணா இப்படி பண்ணுன்ற அந்த எண்ணமே அப்பதான் வரும். அது சாதாரண மூளையிலிருந்து வராது, ஒளியாற்றலில் இருந்து வரக்கூடியது. மூளையில இருக்கக்கூடிய சில பல இன்டெலிஜென்ஸ், ஹை இன்டெலிஜென்ஸோட செல்ஸ் நர்வ்ஸ் ஆக்டிவேட் ஆகணும்னாலே அவனுடைய உயிர் சக்தி பலமா இருக்கணும், காஸ்மிக் எனர்ஜி அதிகமா ரிசீவ் பண்ணணும். நிச்சயம் அந்த உயிர் சக்தின்னு ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்றீங்க. உயிர் சக்தினா என்னங்கிறத நம்ம ஓரளவுக்கு எளிமையா சொல்லிருங்க சாமி. உங்களுடைய ஸ்பெர்ம் தான் உங்களோட உயிர் சக்தி. ரொம்ப சிம்பிள். இப்ப ஆண்களுக்கு விந்து அப்படின்னு சொல்லுவாங்க, பெண்களுக்கு நாதம் அல்லது சுரோனிதம் சொல்லுவாங்க. இதை பத்தி பேசுறதே இல்லை. நான் வந்து இதை மறைச்சு வச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு? இப்போ மக்கள் பல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள், மயங்குகிறார்கள், அப்படிதான் சொல்லணும். இப்போ ஒரு விஷயத்த பேசக்கூடாதுன்றதுக்காக அந்த உண்மையை எப்படி நம்ம பேசாம வந்து இருக்க முடியும்? அப்ப உயிர் சக்தியில தான் எல்லா ரகசியமும் ஒளிஞ்சிருக்கு. அந்த உயிர் சக்தியை பற்றி பேசவில்லை என்றால் எப்படி? எந்த விஷயத்த ரொம்ப மறைச்சு வைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா பைத்தியகாரத்தனம் ரொம்ப அதிகமாகும். அதை வெளிப்படையா சொல்லிட்டு அது இப்படித்தான்றதை நீங்க ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டீங்கன்னா அது ஒண்ணு இல்லைன்றது புரிஞ்சிடும். நிச்சயமா. ஒருவருடைய உயிர் சக்தி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அந்த அளவுக்கு ஹை லெவல்ல இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்ப ஆண்களுக்கு எக்ஸ் அப்படின்ற குரோமோசோம்கள் இருக்கு, இப்ப பெண்களுக்கு ஒய் அப்படின்ற குரோமோசோம்கள் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா அதனுடைய அக்கவுண்ட் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். நைட் ஆனா சீக்கிரம் தூங்குறது 8, மேக்சிமம் 9, மிஞ்சி போனா 9, அதுக்கு மேல முடிச்சுட்டு இருக்க கூடாது. அப்படி தூங்குனீங்கன்னா உயிர் சக்தி அதிகமாகும், வேஸ்ட் ஆகாது. அடிக்கடி மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாது. மாஸ்டர்பேஷனே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, பண்ணாம இருந்தீங்கன்னா சந்தோஷம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையை கண்காணித்து சொல்றேன். அடிக்கடி மாஸ்டர்பேஷன் பண்ணீங்கன்னா அதிகமாக உயிர் சக்தி விரயமாகும். அடிக்கடி உடல் உறவு கொண்டால் அதிகமாக உயிர் சக்தி விரயமாகும். அடிக்கடி போன் ஒன்னா உயிர் சக்தி வந்து ரொம்ப ரொம்ப விரயமாகும். எப்ப வந்து உங்களுக்கு பிடிக்காத செயல்களை கஷ்டப்பட்டு செய்யறீங்களோ, அதனால 100 கோடி ரூபாய் வருமானம் வந்தாலும் சரி உங்களுக்கு உயிர் சக்தி விரயமாகும். எப்ப வந்து உங்களுக்கு பிடிச்ச செயல்களை ஆனந்தமா செய்யறீங்களோ, பிற உயிர்களை கஷ்டப்படுத்தாம எத்திக்ஸோட செய்யறீங்களோ, அப்ப உயிர் சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாகும். புரியுதா நான் சொல்றேன்? நிச்சயமா புரியுது. எந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்பெர்ம் நல்லா ஹெல்த்தியா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய தேஜஸ் முகத்துல அந்த அளவுக்கு இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் அது. சோ விந்து விட்டவன் நொந்து கெட்டான்னு அதனாலதான் சொன்னாங்க. விந்து விட்டவன்னா ஒரு முறை விட்டவன் அல்ல, ஒவ்வொரு முறையும் வீணாக விட்டவன் நொந்து கெட்டான். நிச்சயமா. சோ என்ன அப்படின்னா, இப்ப குடும்பத்துக்கு பயன்படுத்தலாம். இப்போ இல்லறத்துல இருக்கிறேன், அப்ப நான் எப்படி எல்லாமே பண்ணலாம். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா,
அளவு கடந்த அதிகமான முறை போகும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். நிச்சயமா. வாரம் இருமுறை, நாள் இருமுறை, மாதம் இருமுறை, வருடம் இருமுறைன்னு சொல்லியிருக்காங்கல்ல. நாள் இருமுறைனா என்ன? மலஜலம் கழிக்கிறது. வாரம் இருமுறைனா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. வருடம் இருமுறைனா பேதிக்கு மருந்து எடுக்க. இடையில ஒண்ணு விட்டுட்டேன். மாதம் இருமுறை, அதான் உடல் உறவு. அதான் உடல் உறவு. எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, ஃபாலோ பண்றது இல்ல. நிச்சயமா. இந்த எண்ணங்களுக்கு உயிர் சக்திக்கும் ஒரு தொடர்பு இருக்குல்ல சாமி? கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 60,000 72,000 எண்ணம் வருது. அதற்கும் உயிர் சக்திக்கும் ஒரு தொடர்பு இருக்குல்ல, அதை சொல்லுங்க சாமி. உங்க உயிர் சக்தி ரொம்ப அதிகமா இருக்குன்னா அந்த எண்ணங்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை இது வந்து சமாளிச்சிடும். உங்களோட உயிர் சக்தியோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்குன்னா ஏற்படக்கூடிய எண்ணங்களுக்கு எல்லாம் விளக்கம் கொடுத்தே நம்ம வாழ்க்கை வீணா போயிடும். நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணத்துக்கு நமக்கே விளக்கம் கொடுத்து ஓவர் திங்கிங் மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி சீக்கிரம் செத்து போயிடும். உங்களோட உயிர் சக்தி ரொம்ப அதிகமா இருக்குன்னா ஒரு சிந்தனை வரும்போதே, ஒரு எண்ணம் வரும்போதே அந்த சிந்தனையும் அந்த எண்ணத்தையும் வைத்து நான் என்ன செய்வது, இது தேவையா தேவையில்லையான்ற அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு ஜேசிபில நீங்க ஏறி உட்கார்ந்துருக்கீங்க, பட்டன் சின்ன சின்ன பட்டனா தான் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய முன்னாடி இருக்கக்கூடிய வாங்கி ரொம்ப ரொம்ப பெரிய கல்லெல்லாம் வந்து தூக்கிடும். உங்களுக்கு நான் சொல்றது வந்து புரியுது. இங்க கையில ஹேண்டில் பண்றது ரொம்ப சிறுசா தான் இருக்கும். ஆனா வந்து அது பண்ற வேலை வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அதே போலதான் இதுன்னு வந்து நான் சொல்றேன். இது பார்ப்பதற்கு சிறியது போல இருந்தாலும் இதை நீங்க ஷேப் அப் பண்ணி இதை பக்காவா ரெடி பண்ணும்போது வெளியே காட்டக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து மிக 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 அதிகமாக இருக்கும். நம்ம உறவுகளுக்கு ஒரு கேள்வி அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. பாவம் செய்யறேன், சந்தோஷமா இருக்கேன், நான் இவ்வளவு கோயிலுக்கு போறேன், தர்மம் பண்றேன், எல்லாம் பண்றேன், நான் கஷ்டப்படுறேன், காரணம் என்ன அப்படின்னு உறவுகள் அடிக்கடி இல்ல. முதல்ல இந்த கேள்வியே தப்பு. நிறைய சந்தோஷமா ஒருத்தர் இருக்கான்னு எப்படி சொல்றீங்க? இந்த உலகத்துல மன விடுதலை பெற்றவன் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கான், வேற எவனுமே சந்தோஷமா இல்ல. நடிக்கிறாங்க எல்லாருமே. இப்ப எனக்கு வயசு 40னா அடுத்த 60 வருஷம் வரைக்கும் நான் வாழணும்னா இங்க நான் பெஸ்டானவன் காமிச்சுக்கணும். நான் ஒரு ஃபெயிலியர் மாடல் காமிச்சிட்டா வரக்கூடிய வருமானம் வராது, இருக்கக்கூடிய பிசினஸும் போயிடும். அதனால நடிக்கிறாங்க எல்லாருமே. அப்படிலாம் இந்த நிம்மதியால யாரும் இல்லை. நிம்மதியா இருக்கிற மாதிரி நடிக்கலாம். மன விடுதலை பெற்றவர் மட்டும்தான் நிம்மதியாக ஆனந்தமாக வாழ முடியுமே தவிர இந்த சொந்த பந்தங்களுக்குள்ள குடும்பம்ன்ற கமிட்மெண்ட்ஸ்க்குள்ள இது எதுவுமே தப்புன்னு சொல்ல. இந்த புரிதல் இல்லாம இதெல்லாம் இருக்கும்போது அது பிரச்சனைகளை கொண்டு வந்து விடத்தான் செய்யும். நிம்மதி இருக்காது. இல்ல ஏன் கேக்குறாங்கன்னா, இவங்க வெளியே இருந்து பாக்குறாங்க, கார் வச்சிருக்கான், பங்களா வச்சிருக்கேன், அது வச்சிருக்கேன், இங்க நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், அன்றாட சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்றாங்கல்ல, அதனால அந்த இல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூடுறதுக்கு முன்னாடி இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல தங்கினேன், பெரிய பெரிய கார்ல எல்லாம் போயிருக்கேன், வந்திருக்கேன். இப்ப இன்னைக்கு இந்த ஃபவுண்டேஷனே இல்லைன்னா கூட நான் ரோட்ல படுத்துட்டா கூட நிம்மதியா வந்து என்னால வந்து படுக்க முடியும். அதை அன்னைக்கும் சொன்னீங்க. ஃபவுண்டேஷன் க்ளோஸ் பண்ற அன்னைக்கு அந்த வீடியோ க்ளோஸ் பண்ற எப்பயுமே சொல்லுவேன். இப்பயும் நான் இப்படி மறுபடியும் கார் கொடுத்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவர்ல போவேன், மறுபடியும் கீழே படுத்துப்பேன், ஊர் சுத்துவேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வம், இப்போ வந்து வசதியான ஒரு நபருக்கு வந்து அதிகமான செல்வம் வந்து சேர்த்திருக்கிறாரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாத்துக்குமே வரும், எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வரும்போது அந்த மொத்த பொருளையும் அவர் ஹோல்டு பண்ணி பத்திரப்படுத்தணும் போது ஒரு எஃபோர்ட் ஒன்று எடுப்பார், உயிரே போயிடும். அது நீங்க எப்படி அவர் நிம்மதியா இருக்கிறாருன்றீங்க? சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்னா சம்பாதிச்சதை பாதுகாக்கிறது அந்த உலகத்திலேயே இருக்கிறதுலயே பெரிய கஷ்டம். எங்கெங்க இருந்து எவன் வந்து என்னென்ன கேட்பான், என்னென்ன பண்ணுவான்னு எவனுக்குமே தெரியாது. யூ ஆர் பீயிங் வாட்ச்டுன்றேன். இப்போ இதுல நீங்க கோடீஸ்வரர்கள் வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேல தங்களது தவறுகளை மறைப்பதற்காகவே, இந்த உண்மைகள் தெரிந்து விடக்கூடாது என்பதற்காகவே பொய்யான வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பித்து விடுவார்கள். அதுதான் பெரிய எக்ஸாம்பிளா செட் பண்ணிட்டு நம்ம ஆளுங்களும் வாழ்ந்து நடுத்தருவுக்கு போறது. நான் என்ன சொல்றேன்னா, எதையுமே புரிதலோடு அணுகுங்கள். சரின்னு படுதான் பயணம் பண்ணுங்க, இல்லைன்னா வெளியே வந்துருங்க. அவ்வளவுதான். அது எதுவா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி. நிச்சயமா. எவ்வளவோ செலவழிச்சு எத்தனையோ ஜாதகம் பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம். ஆனா கல்யாணத்துல 1000 பிரச்சனை வருது. உங்கள்கிட்ட கவுன்சிலிங் நிறைய பேர் வந்திருப்பாங்க, அது சார்ந்து ஏன் அந்த பிரச்சனை வருது சார்? த எர்த் இஸ் லைக் எ ஸ்கூல், வெரி வெரி டிஃபிகல்ட் ஸ்கூல். இந்த பூமி என்பது ஒரு அற்புதமான பள்ளிக்கூடம். இருக்கிற மொத்த பிளானட்ஸ்லயே எர்த்ன்ற பிளானட் தான் கஷ்டமான பள்ளிக்கூடம். ஒரு அனுபவம் வராம எப்படி தெளிவு பிறக்கும் வாழ்க்கையில? கிடைக்காது, நிச்சயமா கிடைக்காது. இப்போ நீங்க வந்து ஒரு பைக் ஓட்டுறீங்க, நீங்க வந்து ஒரு 100 டைம் வந்து ஸ்பீடா போறீங்க. நான் ஓட்டாதீங்க, ஸ்பீடா ஓட்டாதீங்க, கீழே விழுவீங்கன்னு சொல்றேன், கேட்கல. ஒரு டைம் விழுந்துட்டீங்க, காலில் அடிபட்டுருது, ரத்தம் வந்துருது, டச் விட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்றேன். அடுத்த டைம் அந்த வேகம் வரும்ன்றீங்க? வராது. மன சொல்லிரும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த வலி வேதனையை அனுபவமா உணரும் போதுதான் அந்த ஞானம் பிறக்குது. ஆகா, வேகமா போகக்கூடாது. ஒவ்வொன்றும் ஞானம் தான். அந்த புரிதல் இல்லாம மக்கள் வந்து மாட்டிக்கிறாங்க.
நான் சொல்றது புரியுதா? புரியுது. ஒருத்தருக்கு வந்து ஒரு அனுபவத்தை இறைவன் அவன் செய்த செயலுக்கு தான் அவன் அனுபவிக்கிறான். இந்த பிரபஞ்சம் டிசைன் பண்ணிட்டு இறைவன் போயிட்டார். இறைவன் இங்கேயே இல்ல. நீ இது பண்ணா இது வந்து உன்னை அடிக்கும் போது நீ சரியா பண்ணி நல்லதை வாங்கிக்க வேண்டியதான். நீ ஏன் தப்பா பண்ணி மறுபடியும் மிதி வாங்குற? பிரச்சனை என்பது பிரச்சனை அல்ல. நீ கிரியேட் பண்ண பஞ்சாயத்து உன்கிட்ட வந்து கேள்வி கேட்குது. போன ஜென்மத்துல முடிக்க முடியல, அதுக்கு முந்தின ஜென்மத்துல முடிக்க முடியல, அறிவு கூர்ந்து டைமை வேஸ்ட் பண்ணாம இந்த ஜென்மத்திலேயே அதை கரெக்டா செட்டில்மெண்ட் பண்ணணும். அது கேட்குது. அதுக்கு பேர் தான் பிரச்சனை. அதுக்கு பேர் பிரச்சனை கிடையாது. நீங்க பண்ணதினுடைய விளைவு வந்து நிக்குது. கேள்வி கேட்குது. ஆள் மூலியமா கேட்கும், நபர் மூலியமா கேட்கும், இல்ல ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் மூலியமா கேட்கும். ஆனா கேட்கும். நம்ம தான் பதில் சொல்லணும். அந்த சவாலுக்கு காரணம் புரிதல் இல்லாததான். கல்யாணத்துல 2 பேரும் புரிஞ்சுக்காம அடுத்த நிமிஷம் என்ன யோசிப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க மனைவிக்கு மட்டும் எப்படி தெரியும்னு கேட்குறேன். ஒரு மனசு அடக்குறதே கஷ்டமா இருக்கு. 2 மனசு எப்படி சேர்த்து அடக்குவீங்க? அது முடியாத காரியம். பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நீங்க என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கீங்க? மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, கையை கால ஆட்டிட்டு இருக்கீங்க. இதை ப்ரூவ் பண்றது எப்படின்னா, வானத்து மேல நின்று மொத்த பேர்த்தையும் பாருங்க, கேட்காது, கையை கால ஆட்டிட்டு தான் இருக்காங்க மொத்த பேரும். நீங்க ஃபிளைட்ல சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி அதே மேல ஃபிளைட்டுக்கு போயிட்டோம்னா கீழே எல்லா உருவம் சிறுசா தெரியுது. சிறுசா தெரியுது, எல்லாம் கையை கால தான் ஆட்டிட்டு இருக்காங்க. இதுல என்ன நல்ல மூவ்மெண்ட், கெட்ட மூவ்மெண்ட்? பிற உயிர்கள் ஆனந்தமா இருந்ததுன்னா நல்ல மூவ்மெண்ட், பிற உயிர்கள் வந்து அதனால வருத்தப்படுது, கஷ்டப்படுது அப்படின்னா கெட்ட மூவ்மெண்ட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்க. ஆனா நல்லது கெட்டது ரெண்டுமே இறைவனின் படைப்பு தான் நான் சொல்றேன். இப்ப தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்களா? தியானத்தினால என்னென்ன அற்புதங்கள் நடக்கும் சாமி? தியானம் என்பது என்னன்னா, பணத்தை அச்சடிக்கக்கூடிய மிஷின் இல்ல, பணம் எப்படி அச்சடிக்கப்படுகிறதுன்ற அறிவை சொல்லி கொடுப்பது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த தியானம் வந்து உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கும்னா, ஒவ்வொன்றும் உண்மையாவே என்ன அப்படின்றத சொல்லி கொடுக்கும். சொல்லி கொடுத்த அறிவிலேயே நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, சொல்லி கொடுத்த அறிவு மட்டும்தான் உங்கள் கண்களுக்கு தெரியும். ஒரே பொருளை பல லட்சக்கணக்கான ஆங்கிள் பார்க்கலாம். ஆனா நீங்க ஒரே ஆங்கிள் தான் ஒரு பொருளை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மீதி இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான ஆங்கிள் எப்ப பார்க்க போறீங்க? நான் ஏன் பார்க்கணும்னு கேட்காதீங்க. நீ இந்த பொருளை பார்க்க வேணாம், பார்க்க வேண்டிய பொருள்ல பார்க்கணும்ல. நான் சொல்றது புரியுதா? புரியுது. அப்ப ஒரு மனிதன் எங்க வந்து மிஸ்டேக் பண்றான் அப்படின்னா, கற்றுக்கொண்ட அறிவை வைத்தே இந்த உலகத்தை அணுகும் போது, கற்றுக்கொண்ட அறிவை வைத்தே ஒவ்வொரு பொருள்களையும் அணுகும் போது, கற்றுக்கொண்ட அறிவை வைத்தே அலட்சியமாக அணுகும் போது, அந்த ஆக்சுவல் சிச்சுவேஷன், அந்த பொருள், அந்த மனிதர் உண்மையாகவே தரக்கூடிய பொக்கிஷத்தை இழந்து விடுகிறான். நீங்க எப்ப ஐடென்டிட்டி இல்லாம காலியா ஒரு பொருளையோ ஒரு சூழ்நிலையை போய் நீங்க அணுகிறீங்களோ, அப்பதான் அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை புரியும். நீங்க உண்மைத்தன்மை இப்படி உங்க வாழ்க்கையில நீங்க போற ஒவ்வொரு இடத்துலயும் உண்மைத்தன்மையை பார்க்க கத்துக்கிட்டீங்கன்னா தான் ஒவ்வொரு விஷயத்துலயும் பார்க்க கத்துக்கிட்டு, ஒரு சில நேரத்துல உண்மைத்தன்மையை பார்ப்பீங்க, ரியாக்ட் பண்ற சுச்சுவேஷன் இருக்கும், சில நேரத்துல பண்ண முடியாத சுச்சுவேஷன், அமைதியா வர மாதிரி இருக்கும். ஆனா you have to find the truthfulness in each and every situations of your life. நம்ம அதை தவற விடும் போது நம்ம வந்து வாழ்க்கையில் கோட்டை விட்டு. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தம்ன்றது எல்லாம் ஒரு 4 to 6, 4 to 5 சொல்றாங்க. ஆனா நீங்க 3:30 ரொம்ப அழுத்தி சொல்றீங்க. 3:30 அப்படி என்ன சிறப்பு இருக்கு? இது ஆல்ரெடி 2 வீடியோ சேனல்லயே பேசியிருந்தேன். இப்ப சேனல் இல்லாதனால மறுபடியும் சின்னதா ஒரு சொல்லுங்க, நம்ம உறவுகள் சொல்லுங்க சாமி. அதாவது இந்த காலை நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, அமுதக்காற்று என்பது பூமிக்கு வரக்கூடிய நேரம்னு வள்ளலார் சொல்றாரு. அமுதக்காற்றுனா ஓசோன், வேற ஒண்ணும். அவர் தான் தமிழ்ல சொல்றாரு, நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம், அவ்வளவுதான். அப்ப அந்த காலையில அந்த O3 அப்படின்னக்கூடிய அந்த எனர்ஜி வந்து அதிகமாக பூமியை வந்து அடைகிறது. பறவைகளும் விலங்குகளுமே தூங்கக்கூடிய நேரம் அந்த 3:20 to 4:20ன்றது. காலையில அந்த பைக்கு, லாரி, கார் ஓட்டிட்டு போறவங்களுக்குலாம் அவங்களுக்கு அந்த நேரம் ரெகுலரா ஓட்டுறவங்களுக்கே கண் அசத்தும். அந்த நேரத்தில் மனிதனுடைய எண்ண அலைகள் அந்தந்த நாட்டினுடைய GMT படி காலையில 3:20 to 4:20 நான் சொல்றது. சோ அந்த நேரத்தில் அமர்ந்து பயிற்சியோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருந்தாலே எந்திரிச்சிங்கனாவே போதும். எந்திரிச்சிங்கன்னா அடுத்து என்ன எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சிடும். காலையில அந்த டைம்ல நீங்க எந்திரிச்சிங்கன்னா தேவையில்லாத எண்ணம் ஓடவே ஓடாது. இப்ப நான் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு பீப்புளால தான் 3:20 இருந்து 4:20 எந்திரிக்க முடியும். ஏன்னா பல பேர்னால இன்னைக்கு எந்திரிக்க முடியறதுல அப்படியே ஒரு வாரம் எந்திரிச்சாலும் அன்னைக்கு ஃபுல்லா தூங்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஆயிடுது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, 5 மணிக்கு எழக்கூடிய பழக்கத்தை ரெகுலரா வச்சுக்கோங்க. 5 மணிக்கே உங்களுக்கு வந்து அந்த ஆற்றல் நிச்சயமாக கிடைக்கும். ரெகுலரா அந்த டைம்ல உட்கார்ந்து பயிற்சி செய்யும் போது அந்த இறைவன் வராருன்னா இறைவன் ஆளா இல்ல, பல துகள்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு உருவமா இருக்கிறார். அப்ப பல்வேறு விதமான கோள்கள், பல்வேறு விதமான அண்டங்கள்ல இருந்து வரக்கூடிய மொத்த எனர்ஜியும் பூமியை வந்தடையக்கூடிய அந்த நேரம். அந்த நேரத்துல எந்திரிச்சு உட்காரும் போது நம்மளோட சிந்தனைகளே வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா லெவல்ல தான் திங்கிங்கே இருக்கும். எண்ணங்கள் எழுந்தும் எழாமலும் இருக்கக்கூடிய ஒரு நிலை. சோ அந்த நிலையில இருக்கும்போது இட்ஸ் த பெர்ஃபெக்ட் டைம் அண்ட் ஸ்டேஜ் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன். சோ அந்த டைம்ல சும்மா எந்திரிச்சிங்கனாவே எல்லா நல்லதும் நடக்கும். உடனே நீங்க கேட்கலாம், அப்ப காலையில எந்திரிக்கக்கூடிய பால் போடுறவங்க, பேப்பர் போடுறவங்க என் வாழ்க்கையில இல்ல, நான் கேட்க மாட்டேன், அதுக்கு பதில் சொல்லிடுறேன்.
அதாவது கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குது அப்படின்னா லூசுத்தனமா பணம் மூட்டையாவே கொடுக்காது. கொடுக்கும், நீங்க அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணிருந்தீங்கன்னா அதுவும் நடக்கும். அப்பேற்பட்ட அதிசயங்கள் நடந்திருக்கு. பட் இப்ப இருக்கக்கூடிய மனித சூழ்நிலைக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, பால்காரனுக்கு பேப்பர்காரனுக்கு காலையில் எந்திரிக்கிறேன் நல்ல நல்ல எண்ணங்களை கொடுக்கும், கொடுக்காதெல்லாம் கிடையாது. இறைவன் கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும்னா ஐடியாவை தான் கொடுப்பாரு. அந்த ஐடியாவை மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய அந்த சுய சுதந்திரத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்குறேன். அந்த ஃப்ரீவில் உங்ககிட்ட இருக்கு. நான் இதுலயே ஆனந்தமா இருக்கேன்னா இருந்துட்டு போகும்பாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் பேப்பர் போடுறதே சந்தோஷமா இருக்கேன், நான் பால் போடுறதே சந்தோஷமா இருக்கேன்னா இருந்துட்டு போறாரு. பால் போடுறதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு ஒரு வீடு கட்டி மறுபடியும் கல்யாணம் பண்ணி நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னா எனக்கு அது போதுன்னு ஹாப்பியா இருந்தா இருந்துட்டு போக வேண்டியது. அதனால ஒவ்வொரு மனிதனுக்கும் ஐடியாவா வரும். எப்பயுமே ஞானம் என்பது அந்த அருள் ஆற்றலாக ஒரு மின்னல் கீற்று போல உள்ளுக்குள்ள ஐடியா அந்த லைட் மாதிரி ஏற்படும். அதை மெட்டீரியலைஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்றது உங்களுடைய நோக்கம். நிச்சயமா நிச்சயமா. நீங்க சொல்றதுல இன்னொரு புரிதல் எனக்கு வர்றது என்னன்னா, நம்ம உறவுகளுக்கு அந்த புரிதல் வரும். ஒருவேளை அவங்களுக்கு அந்த எண்ணத்தையும் அனலைஸ் பண்ண தெரியலன்னு வச்சுங்க, அதுவும் வேஸ்டா போயிடும். அதுதான் சொல்றேன். ஆனா அது கொடுத்துட்டு தான் இருக்கும். நல்ல நல்ல எண்ணங்களாக கொடுக்கும், வின்னிங் தாட்ஸ் கொடுக்கும். நீங்க ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில போய் ஒருத்தட்ட கேட்டீங்கன்னா 1000 ஐடியா கொடுப்பாரு. நிச்சயமா நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் அவர் சொல்லி. ஆனா ஏன் எல்லாராலையும் அதை மெட்டீரியலைஸ் பண்ண முடியல தெரியுமா? அதுக்கு மாபெரும் காரணம் இறையருள் இல்லை, உயிர் சக்தி பத்தல. ஒண்ணு இங்க இருக்கக்கூடிய சக்தி நல்லா இருக்கணும், அருள் கணக்குலயும் டெபாசிட் நல்லா இருந்ததுனா தான் அந்த வெயிட்டை தூக்க முடியும். மறுபடியும் அதே ஜேசிபி வெறுங்கையில 1000 கிலோ தூக்குறதுக்கு ஜேசிபில தூக்குறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. நீங்க வெறுங்கையில தூக்கிட்டு இருக்கீங்க. வெறும் திறமை மட்டும் என்பது இன்டர்நெட் இல்லாத கம்ப்யூட்டரை போன்றதை வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்க? விளையாடணும்னா இன்டர்நெட் வேணும். அந்த இன்டர்நெட்டுக்கு பேர் காஸ்மிக் எனர்ஜின்ற. அதை ஏத்திக்க லைஃப் நல்லா இருக்குங்கிற திறமை வந்து முதல்ல மேம்போக்கான திறமையாக இருக்கும். அதுல நுட்பம் தெரியாது, ஆழம் தெரியாது. இந்த பயிற்சிகள் செய்ய செய்ய நான் இப்போ நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன்.in வெப்சைட் போனீங்கன்னா பரம்பொருள் மாஸ்டர்ஸ் முந்தானத்தை வந்து கிளாஸ் எடுத்தோம்னா அந்த வீடியோ அதுல போட்டிருக்கேன். பார்ட் 6 அது நீங்க பாத்துட்டீங்கன்னா தெரியும். கோடீஸ்வரர்கள் எப்படி வந்து காஸ்மிக் எனர்ஜி வந்து செல்வமா கன்வெர்ட் பண்றாங்கன்ற பெரிய சீக்ரெட் அந்த 1 hour கோர்ஸ்ல வந்து நான் பேசியிருக்கேன். அது வந்து யார் இது வரைக்கும் அவரை விளக்கம் வந்து கொடுத்ததே இல்லை. அதை எப்படி பயன்படுத்துறாங்க, எல்லாரும் சம்பாதிக்கிறதுல வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. சம்பாதிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நடுத்தருக்கு வந்துருவீங்க சீக்கிரம். நீங்க குவாலிட்டியில ஃபோக்கஸ் பண்ணணும், பணம் தானா வந்துடும். எப்போ ஒரு மனிதன் வந்து பணத்தை நோக்கி ஓடுகிறானோ பாவத்தை சேர்த்து விடுகிறான். தனது தன்மானத்தையும் தனக்கு இருக்கக்கூடிய திறமையும் தனக்கு இருக்கக்கூடிய அந்த இறையருளையும் நோக்கி அதை இன்னும் அதிகப்படுத்தும் போது தகுதியை வளர்த்து கொள்ளும் போது வேண்டும் என்கின்ற அனைத்தும் நடக்கிறது. அந்த கோர்ஸ்ல ரொம்ப டீடைல்டா இதை பத்தி தான் வந்து பேசியிருக்கேன். இந்த காஸ்மிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணி எப்படி வந்து இந்த மெட்டீரியல் லைஃப்ல நமக்கு வேணுங்கிற பொருள் செல்வங்களை அடைவதுன்றது ரொம்ப வந்து கிளியரா வந்து பேசியிருக்கு. நிச்சயமா நம்ம உறவுகள் அதை பார்த்துருவாங்க. கண்டிப்பா பார்க்கட்டும். இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க சாமி. இறைவன்கிட்ட நான் எப்படி வேண்டது? இறைவன் கிட்ட வேண்டவே கூடாது, இதுதான் பியூட்டியே. அப்படியா? நான் கோயில போய் வேண்டத்தானே செய்யணும். நான் என்ன சொல்றேன், நீங்க பிறக்கும் போது எத்தனாவது வருடம் பிறந்தீங்க? 80. 80வது வருடம் நீங்கள் குழந்தையாக பிறக்கும் போது உங்களுக்கு தெரியுமா நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது? இல்ல, தெரியாது. பிறந்தது மட்டும்தான் உங்க வேலை. உங்க அப்பா அம்மா உங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்கல்ல. எப்போ பால் கொடுக்கணும், எப்போ சாப்பாடு கொடுக்கணும், எப்போ வந்து ஆல் அவுட் போடணும், எப்போ கதவை சாத்தி வைக்கணும், யாருக்கிட்ட குழந்தைய கொடுக்கணும், யாருக்கிட்ட குழந்தைய கொடுக்க கூடாது, என்ன சொல்லி கொடுக்கணும், சளி வந்தா என்ன பண்ணணும், காய்ச்சல் வந்தா அத்தனையும் பாத்துக்கிட்டாங்க. நீங்கள் குழந்தை தன்மையாக இருக்கும்போது அப்பா அம்மா பாத்துக்கிட்டாங்க. இப்ப அறிவு வந்துருச்சு, அதனால உங்களை நீங்க பாத்துக்கிறீங்க. மறுபடியும் இந்த குழந்தை தன்மை, அதாவது நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, படைச்சவனுக்கு தெரியும் எப்பப்ப வந்து எதை கொடுக்கணும் என்ன செய்யணும். நீ அதை நம்புங்கன்னு சொல்ற, நீ அதை நம்ப மாட்டீங்க. அதாவது மார்பில் பால் குடிக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த சூழ்நிலை ஏற்படுவதற்காக அந்த தாயினுடைய மார்பில் வந்து 10 மாதத்துக்கு முன்னாடியே பால் ஊறணும்னு படைக்க தெரிஞ்ச அந்த கடவுளுக்கு தெரியாதா உங்களுக்கு அடுத்து என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கணும்? இப்ப பிரச்சனை என்னன்னா, நான் அறிவாளின்னு நினைச்சுக்கிறீங்க, என் அறிவுக்கு மேல ஒரு பெரிய அறிவு இல்லைன்னு நினைச்சுக்கிறீங்க. அதனால நான் தான் பண்றேன்ற திமிர அகங்காரம் வந்துருது. மேட்ருன்னா அதுதான் யோசிக்க வைக்குது, அதுதான் பேச வைக்குது, அதுதான் செய்ய வைக்குது, அதுதான் வழி நடத்துது, அதுதான் டெஸ்டினேஷன் கூட்டு போய் ரீச் பண்ண வைக்க. அதை ஏத்துக்கங்கன்ற அந்த ஈகோ ஏன் உங்களை தடுக்குது? அதுதானே பெரிய கஷ்டமா இருக்கு. ஈகோ தானே தடுக்குது. சிற்றறிவால் ஒருபோதும் பேரறிவை அடையவே முடியாது, உணரவும் முடியாது. எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஏதோ தெரிஞ்சதை வச்சு போயிட்டு இருக்கேன், இறைவா நீ பாத்துக்க. எவன் கையை தூக்கிட்டு சரண்டர் ஆகிறானோ அவன் கிட்ட இந்த மொத்த பிரபஞ்சமும் சரண்டர் ஆயிடும். எவன் எனக்கு தான் எல்லாம் தெரியுன்றானோ அவன் வந்து ஒருபோதும் அடுத்த கட்டம் ஆன்மீகத்தில் இல்லை, இந்த வாழ்க்கையிலேயே செல்வதில்லை. பணம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும், நம்ம பேசிட்டு இருந்தோம். ப்ரிடாமினண்டா இருக்கு. நீங்க கூட ஒரு கோடீஸ்வர யுக்தியை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த மக்களுக்கு பணம் சேர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் சார்? உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தேவை என்ன? பணம்.